Hi guys, இன்னைக்கு oxidation number methodல will try to solve as many problems possible. Very important concept. இதோட prerequisites நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். You can take a screenshot. அயான்ஸா இப்படி பிரியும், NaClனா இப்படி பிரியும், SO4 இந்த மாதிரி நிறைய அயான்ஸுக்கான சார்ஜஸ்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஓகே, யூ ஷுட் நோ த பேசிக்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ சோடியத்துக்கு +1, பொட்டாசியம் +1, கால்சியம் +2 இதெல்லாமே பீரியாடிக் டேபிள் பேஸ்டு. இதெல்லாமே உங்களுக்கு ப்ரீ ரிக்வெசிட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பாலியட்டாமிக்கு சில சொல்லியிருக்கேன். சல்ஃபேட் SO4க்கு 2-, SO3க்கு 2-, கார்பனேட்டுக்கு 2-, இதெல்லாம் K2Cr2 2-, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ப்ரீ ரிக்வெசிட்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுதா ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஓகே, லெட் அஸ் கம் டு திஸ் ப்ராப்ளம் நவ். ஸோ இப்போ என்ன சொன்னேன், பொட்டாசியத்துக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2, குரோமியத்துக்கு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும், ரெண்டு பொட்டாசியம் இருக்கு, 2 × 1 + 2 × x. ஏன் 2 2 குரோமியம் இருக்கு, +7 × -2 = 0. ஏன் 0 போற, மேல எந்த சார்ஜும் கிடையாது. அப்போ 2 + 2x - 14 = 0, 2x - 12 = 0, 2x = 12, x = 6. அப்போ குரோமியத்தோடது எவ்வளோ, ஒரு குரோமியத்தோடது +6. இதான் அதோட ஆக்சிடேஷன் நம்பர். கிளியரா? அதே மாதிரி KI அப்படின்னு எடுத்தீங்கன்னா கேக்கு வந்து 1, I +1, இதுக்கு -1. ஸோ இங்கே கே வந்து +1, அயோடின் வந்து -1. அயோடினோடது என்னன்னா -1. ஓகேவா? இங்கே குரோமியம், இங்கே இப்போ அயோடின் தான் இது. ஆசிட்டை விட்டுருங்க. இங்கே திருப்பி பார்க்குறப்ப SO4க்கு நான் என்ன சொன்னேன், SO4க்கு -2 சொன்னேன். K2SO4 2 × 1, எக்ஸ்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் SO4க்கு -2 சொன்னோம். ஸோ விச் மீன்ஸ் 2 = 0, which means 2x = 2, x = 1 தான். ஸோ இங்கே k ஓடுது ப்ளஸ், நமக்கு கேக்கு தேவையில்லை ஆக்சுவலாக, நமக்கு இதுதானே தேவை. CR 2x + 3 × SO4க்கு -2 அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக, SO4க்கு -2. ஸோ 2x - 6 = 0, 2x = 6, x = 3. அப்போ இங்கே குரோமியத்துக்கு +3. கிளியரா? அயோடின் ஃப்ரீ எலமெண்ட் 0. எல்லாம் கிளியரா? ஸோ இப்போ நான் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன எழுதுறேன்னா, வெரி சிம்பிள். இதே மாதிரி போட்டுக்கோமா, பாக்ஸ் போடுறோம், அதான் ஈஸியாக இருக்கும். குரோமியம் இங்கே +6, குரோமியம் இங்கே +3, அயோடின் இங்கே -1, அயோடின் இங்கே 0. ஸோ இது வந்து வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் பீன் ரெடியூஸ்ட். எவ்வளோ, லாஸ் ஆஃப் 3 electrons. கரெக்டா? லாஸ் ஆஃப் 3 electrons. இது வந்து கெயின் ஆஃப், இது வந்து 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகல, ஆட் ஆயிருக்கு. ஆட் ஆனா தானே சார்ஜ் குறையும். சாரி, இட்ஸ் a gain of 3 electrons. It's a gain of 3 electrons. இங்க loss of 1 electron. இங்க வந்து இது டு இது வந்து loss of 1 electron. கிளியரா? ஸோ இப்போ இங்கதான் முக்கியமான பார்ட். ஸோ 3 எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு. கரெக்டா? 3 எலக்ட்ரான். பட் இங்க மல்டிப்ளைட் பை 2 குரோமியம். ஸோ யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை 2. இந்த சைடு கெயின் ஆனது 1 எலக்ட்ரான். கரெக்டா? ஸோ மல்டிப்ளை பை 2ன்றதுனால இங்க 6 எலக்ட்ரான், இங்க 1 எலக்ட்ரான். பட் இதுக்கு ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணது, அதாவது K2Cr2O7 இதோடது, இது பொட்டாசியம் அயனைடு. ஸோ ரெண்டு இது என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ இது இன்டூ 1, இது இன்டூ 6. அப்போ பண்ணீங்கன்னா இதோட மொத்தம் 6 எலக்ட்ரான் இருக்கும். இங்கேயும் 6 எலக்ட்ரான் வந்துருச்சு. கரெக்டா? மல்டிப்ளை பண்ணா இது இன்டூ 1, இது இன்டூ 6. ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ணியாச்சு. அதான் அதோட மீனிங். நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய ஒரு எலக்ட்ரான் வந்து இது 1ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை 6ஆல மல்டிப்ளை. ஓகேவா? இதை 1ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு, மல்டிப்ளை பண்ணி வந்துச்சுல, அதை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1, இங்கே 6. ஸோ என்ன ஆகும், your final equation now would become K2Cr2O7 plus 6ஆல மல்டிப்ளை பண்ணா 6KI
plus H2SO4 gives another A2SO4 plus Cr2SO4 thrice plus I2 plus H2O. ப்ராடக்ட்ல வாட்டர் வந்தாலே இட் இஸ் கால்ட் அசிடிக். ப்ராடக்ட்ல வாட்டர் வந்தாலே இட் இஸ் அசிடிக். ரியாக்டன்ட்ல வாட்டர் வந்தா இட் இஸ் அ பேசிக். ஓகேவா? ஸோ இட்ஸ் அசிடிக் சொல்யூஷன். ஸோ இப்போ 6 போட்டாச்சா? இங்க 6 போட்டாச்சுன்னா அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்க என்ன பண்ணணும்? 3 போடணும். பொட்டாசியம் இங்க எத்தனை இருக்கு? 6 + 2 8 இருக்கு. 8னா பேலன்ஸ் பண்றதுக்கு 4 பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தவிர மற்ற எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். ஸோ பொட்டாசியம் பேலன்ஸ் பண்ணிட்டேன் 8. குரோமியம் குரோமியம் பேலன்ஸ் ஆயிடுச்சா? 2 குரோமியம், இங்க 2 குரோமியம் பேலன்ஸ்டு. அப்புறம் அயோடின் பேலன்ஸ்டு. சல்ஃபேட் அடுத்து பேலன்ஸ் பண்ணும். இங்க மொத்தமா சல்ஃபேட்னு பார்த்தா 1, இங்க 4 + 3 7 சல்ஃபேட். அப்போ 7 போட்டுருங்க. அப்போ 7 வாட்டர் வந்துருச்சு. அப்போ இங்க 7 போடணும். வாட்டர் ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயிடுச்சா செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து இங்க சல்ஃபேட் பேலன்ஸ் பண்ணியாச்சு. 7 ஆக்சிஜன். சல்ஃபேட் பேலன்ஸ் பண்ணது போக 7 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த ஆன்சர். கிளியரா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் இங்க 2 இருக்கிறதுனால 2 இன்டு, ஸோ இதோட மொத்த எலக்ட்ரான் 6. அப்போ 6 எலக்ட்ரான் லாஸ், 6 எலக்ட்ரான் இங்க சேஞ்ச், இங்க 1. ஸோ என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்க இந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணணும், அங்க அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் கிராஸ் மல்டிப்ளை. இங்க இந்த நம்பரால மல்டிப்ளை, அங்க அந்த நம்பரால மல்டிப்ளை. சரியா? ஏன்னா ஈக்குவலேட் பண்ணிருக்கா. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் புரிஞ்சுன்னா புரிஞ்சு. கிளியரா? எக்ஸாம் பார்த்துருமா? ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி கொஸ்டின். செகண்ட் ஒன். இதுல இஸ் அ வேரியபிள் ஆக்சிடேஷன் டி பிளாக் எலமெண்ட். ஸோ அதுக்கு இருக்கும். கேக்கு வந்து உங்களுக்கு தெரியும் +1, ஆக்சிஜனுக்கு உங்களுக்கு தெரியும் -2. ஸோ எம்என்னோடது கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 1 times x plus 4 into -2 is equal to 0. So 1 plus x minus 8 is equal to 0. X minus 7 is equal to 0. X is equal to 7. So இதோட நம்பர் +7. கரெக்டா? இங்க s ஓடது கண்டுபிடிக்கணும். மேபி எஸ்க்கு டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ எண்ணுக்கு +1 தெரியும். 2 எண் இருக்கு. +1 plus x plus 3 into -2 is equal to 0. 2 plus x minus 6 is equal to 0. X minus 4 is equal to 0. So x is equal to 4. கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கு +4. கிளியர்? இப்போ கம்மிங் டு திஸ் சைடு mn, இந்த சைடு mn இருக்கு. இதுக்கு ஸோ திஸ் இஸ் திஸ் mnக்கு பண்ணீங்கன்னா x plus 2 into -2 is equal to 0. X minus 4 is equal to 0. X is equal to 4, which means mnக்கு என்ன வேல்யூ? +4. அடுத்து இங்க இதுல 2 into 1 plus x plus 4 into -2 is equal to 0. 2 plus x minus 8 is equal to 0. X minus 6 is equal to 0. X is equal to 6. அப்போ sக்கு 6 டைரக்டா யூஸ் பண்ணுவோமா? sக்கு 6. எஸ் 6. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. வேல்யூ இதுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ எலக்ட்ரான் ஆட் ஆனாதான் குறையும். கரெக்டா? ஸோ இட் ஹாஸ் கெயின்ட் எலக்ட்ரான். எவ்வளோ எலக்ட்ரான்? 3 எலக்ட்ரான். இட் ஹாஸ் லாஸ்ட் எலக்ட்ரான். எத்தனை எலக்ட்ரான்? லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான். நல்ல வேலை இதுவும் மெக்னீஷியம் ஒன்று தான் இருக்கு, இதுவும் ஒன்று தான் இருக்கு. அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ இங்க 3 எலக்ட்ரான், இதுல 2 எலக்ட்ரான். கரெக்டா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒன்று தான். அப்போ என்ன பண்ணுவோம்? இது கிராஸ் மல்டிப்ளை. அப்போ என்ன ஆகுது? இந்த செட்ல 2 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ஈக்குவேஷன் என்னவா மாறும்? 2KMnO4 plus 3Na2SO3 giving MnO2 plus NaSO4 plus KOH. கிளியரா? இப்போ பொட்டாசியம் பேலன்ஸ் பண்ணும். 2 பொட்டாசியம், இங்க பொட்டாசியம் 2 போட்டு Mn 2, இங்க Mnக்கு 2 போட்டாச்சு. 6 சோடியம், 6 சோடியம் போட்டாச்சு. கிளியரா? போட்டாச்சா? இப்போ சல்ஃபேட் SO3 இங்க எத்தனை இருக்கு? 6. சல்ஃபருக்கு பேலன்ஸ் ஆலியே. சல்ஃபர் இங்க வந்து 3 சல்ஃபர் இருக்குது. இந்த சைடு 6 போட்டேன். சாரி, இந்த சைடு என்ன போட்டுருந்தோம்?
Na2 Na2 வேற ஏதாவது சோடியம் இருக்கா? இங்க Na2 தானே மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? Na2 தான். அப்போ இங்க 3 6 வருது. அப்போ சல்ஃபர் பேலன்ஸ் ஆயிடுச்சு. சல்ஃபர் பேலன்ஸ். ஆனா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா H இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடுல அதே மாதிரி சொன்னோம். பேஸ்னா ரியாக்டன்ட் சைடு வாட்டர் இருக்கணும். எத்தனை வாட்டர் ஆட் பண்ணணும்? 2 ஹைட்ரஜன் இருக்கா? அப்போ 2 வாட்டர் ஆட் பண்ணா போதும் தானே? கரெக்டா? பண்ணிருக்கேன். அப்போ ஆக்ஸிஜன் டெரிவேட்டிவ்னால 2 வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். H2O. So you will be getting H2O. ஆமா H2O 2 ஹைட்ரஜன் தான். ஓகே, ஒரு ஆக்சிஜன். 2 ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன் இங்க, இங்க ஒரு 12 ஆக்சிஜன், 13 14 ஆக்சிஜன் இங்க, 8 8 பிளஸ் 9 8 பிளஸ் 9 17 18 பாருங்க. ஆக்சிஜன் இங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க. 4 2s are 8 பிளஸ் 9 பிளஸ் 1 18 இருக்கு. இந்த சைடு ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? 4 பிளஸ் 12 பிளஸ் 2 13 14 18 வந்துருச்சா? பேலன்ஸ் ஆயிடுச்சா? மற்ற எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். கிளியரா? அண்டர்ஸ்டுடா? ஃப்ளோ மட்டும் புரிஞ்சுக்குங்க. இட் வில் பி ஈஸி.